ഹായ് ഫ്രണ്ട്സ്, നമസ്കാരം. ഒരു വീഡിയോയുമായിട്ട് നിങ്ങളുടെ അടുത്ത് വന്നിട്ട് കുറച്ച് ദിവസങ്ങളായി. വ്യക്തിപരമായ ചില കാരണങ്ങളാൽ എനിക്കതിന് കഴിഞ്ഞില്ല. ഇനി കഴിയുന്നത്ര വീഡിയോ ചെയ്ത് നിങ്ങളുടെ അടുത്തേക്ക് വരാം എന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് ഇന്നത്തെ ഈ പുതിയ വീഡിയോയിലേക്ക് നിങ്ങളേവരെയും ഹാർദമായി സ്വാഗതം ചെയ്യുന്നു. ഇന്ന് ഈ വീഡിയോയിൽ ഞാൻ പറയാൻ ഉദ്ദേശിക്കുന്നത് ഒരു കവിത, ഞാൻ തന്നെ രചിച്ച ഒരു കവിതയാണ്. തമിഴിലാണ് കവിത രചിച്ചത്. ഇതിൻ്റെ തീമെന്ന് പറഞ്ഞത് കവി ആരാണ്, തൂലികാശക്തി എന്താണ് എന്ന് ഭരണാധികാരികളെ ബോധ്യപ്പെടുത്തുക എന്ന ഉദ്ദേശത്തോടുകൂടി എഴുതിയ ഒരു കവിതയാണിത്. ഇതിൻ്റെ ടൈറ്റിൽ കവിഞ്ഞൻ യാർ. മനം കുன்றி உடல் சோர்ந்து அவன் வீழ்வான் என்று நினைத்தாயோ, அவ்வாறெனில் உன் கணக்கு தவறியதே. கலைஞனுக்கே உரித்தான தன்னம்பிக்கையை ஆணவமென பெயர் சூட்டி அவனை வீழ்த்திட சதித்திட்டங்கள் தீட்டினாயோ. எழுத்தாணியின் வல்லமையை உணராமல் கலைஞனின் ஆணவம் தன்னை அடக்கி அதன் முனையொடித்து கவிபாடும் இதயத்தை வதைத்து கற்பனையில் வாழ்பவனை அழித்து சமுதாயத்தை சுரண்டும் எலிகளின் படம் பிடித்து காட்ட சாகும் வரை உறுதிமொழி எடுத்த சொல்வளமிக்க கவிஞனவன் என்பதை வசமாக மறந்தாயோ. வெள்ளையர்களை தன் எழுத்தின் வலிமையில் துரத்தி அடித்த புரட்சி கவிஞராம் எங்கள் பாரதி பிறந்த மண்ணிது என்பதையும் மறந்தாயோ. அவன் எழுத்தாயுதத்தின் முன் செயலற்று நின்றதே உங்கள் ஜாதி மத அரசியல் ஆயுதங்கள். கவிஞன் போர் தொடுக்க அவன் ஆயுதம் கையில் எடுக்க கவிதைகளின் அலையொலி முழங்க எழுத்துக்கள் அணிவகுக்க அவன் வெற்றி வாகை சூடிட கவிழ்ந்ததே ஆணவத்தின் அரசாங்கம், விழுந்ததே மதிகட்ட ராஜாங்கம். பூதவுடல் அழிந்தாலும் புகழுடல் அழிவதில்லையே, அது வாழ்ந்து கொண்டிருக்குமே மாந்தர்களின் நெஞ்சங்களில். ஓ மாடப்புறாவே, தூது செல்வாயோ, சாம்பலிலிருந்து உயிர்த்தெழும் ஓர் ஃபீனிக்ஸ் பறவை போல் உயிர்த்தெழும் ஓர் உதய சக்திதான் கவிஞன் என்று உன் ஆளுமையுடன் எடுத்துரைப்பாயோ. இருட்டறையில் அடைத்தாலும் சங்கிலியில் பூட்டினாலும் அடங்குவதில்லையே கொந்தளிப்பு, ஆறுவதில்லையே சினம். ஆடுகள் நனைகிறதே என்று போலியாய் ஓலமிடும் ஓநாய்களை அழித்திட நீதியை நிலைநாட்டிட கவிஞனவன் எழுத்தாணியின் முனையதனை மேம்படுத்தி உயர்த்திட உதவிடுவாயோ. கவிஞனுக்கு இனியும் கவிபாட வல்லமை தந்திடுவாயோ. நமஸ்காரம். தேங்க்யூ.